உன் குழந்தை NICUல கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க. உனக்கெல்லாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன்னை சும்மா விட நினைக்கிறியா? பிளாக்மெயில் பண்ணி பாப்போம். ஒரு பொண்ணு, சரி நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒரு 15 பொண்ணுங்க உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ 15 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிடுவியா? கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா? நீ என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணன்னு. எவிடன்ஸே இருக்குது. எல்லாம் விடுங்க, அவ்வளோ சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க. எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. நான் மக்களாகிய உங்களுக்கு அதை பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்க. நீங்களே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்க. அதில் ஃபுல்லாக லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ தங்கம், மிஸ் யூ, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், 12 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெண்ட் நீ கிடச்சிருக்க, உன்னை எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு நீ வேணும், என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யார் வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாரா?